ஓம் சரவணபவம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம கிளியோட அட்டகாசங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று சாயந்தரம் எனக்கு நடந்த விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ கிளி பற்றி நான் அந்த வீடியோவில் பேசிகிட்ருக்கேன் இல்லையா சேனலில். ஸோ நேற்று நான் மொட்டை மாடிக்கு குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் குழந்தைங்க விளையாடணும்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அப்போ நான் எப்போவுமே முருகரோட வாகனம், அதாவது முருகரோட வாகனம் இல்லை, முருகருக்கு சம்மந்தப்பட்ட அருணகிரிநாதருக்கு சம்மந்தப்பட்ட கிளி அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் நம்மளால் நிறைய கிளியை பார்க்க முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் முருகர்கிட்ட என்ன கேட்பேன்னா, நீ தான் வந்துட்டு போகிற அப்படின்னா இது நாள் வரைக்கும் வராத நிறைய கிளி நான் நிறைய பார்க்குறேன். ஆனால் எனக்கு நீ அப்படிங்கிறது தனியாக எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் முருகர்கிட்ட கேட்பேன். அப்படி நீ தான் அப்படின்னா என் தலைக்கு மேலே நீ க்ராஸ் பண்ணி போனேன்னா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னதாக நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்படி 2 கிளி சேர்ந்து போய்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஜோடியாக 2 கிளி போயிட்டே இருந்துச்சு. அப்போ அதுலேருந்து ஒரு கிளி அப்படியே க்ராஸ் ஆகி என் தலைக்கு மேலே அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு போச்சு. நான் நிஜமாகவே நான் இதை பற்றி நான் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத பற்றியே நான் யோசிக்கவே இல்லை. கிளி ஜோடியாக போகுது, இன்றைக்கி நமக்கு தரிசனம் இல்லை போல் அப்படின்னு நான் நினச்சாச்சு. ஆனால் நடந்தது வேறு விஷயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, கோயிலில் பிரசாதமாக எனக்கு தாமரைப்பூ வந்திருந்தது. கடவுள்கிட்ட நான் போய் வேண்டிக்கிறது எப்போவுமே லைஃப்பில் நம்ம ஒரு லெவலில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால் நான் முருகர்கிட்ட நீ உன்னோட தலையிலேருந்து பூ விழுந்ததுன்னா நான் ஒத்துக்கிறேன், லைஃப் மாறுன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் பார்க்குறேன், பூ விழுகவே இல்லை. சரி, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வர்றேன். அப்போ ஐயர் பூ கொடுத்தாரு. எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் போனவங்களுக்கு அந்த கதம்பம் பூ, முல்லைப்பூ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கொடுத்தாங்க. ஆனால் என்னையை மட்டும் கூப்பிட்டு இந்த தாமரைப்பூவை கையில் கொடுத்துட்டாங்க. தாமரைப்பூ நானும் உள்ளே வச்சுட்டேன். வீட்டுக்கு போய் கொண்டு போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் வச்சு கொண்டு போயிட்டதுனால நான் அதை கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்லா பாருங்கள், அந்த தாமரைப்பூ அந்த காம்பில் நடுவில் ஒரு அரளிப்பூ மாட்டியிருக்கு. சரிங்களா? அந்த அரளிப்பூவோட அவ்வளோ நான் இதை நான் ஃபஸ்ட்டு நான் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எடுத்து பார்த்தா அந்த அரளிப்பூவில் ஒரு நூல் மாட்டி, அந்த நூலில் ஒரு சோழி இருக்குல்ல, சோழி இப்போ நிறைய ட்ரெஸ்ஸஸில் கூட வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க. அந்த சுதாட்டத்தில் ஆடுவாங்கள்ல, பரமபதத்தில் ஆடுவாங்கள்ல, சோழி வச்சு ஆடுவாங்கள்ல, அந்த சோழி வந்திருந்தது. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவே இருந்தது. இது எதுக்கு சோழி நமக்கு வந்திருக்கு, எதுக்கு, என்ன சொல்ல வர்றாரு அவர் நமக்கு அப்படிங்கிறது. ஆனால் ஒன்றுமே புரியலை. தாமரைப்பூ அவர் ஐயர்கிட்ட நான் கேட்குறேன், ஏன் சாமி எனக்கு மட்டும் இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம சும்மாவே முருகர் நமக்கு என்னென்னமோ நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். பூ வேற விழுகலை. இந்த நேரத்தில் இப்படி வந்திருக்கே, இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? கண்டிப்பாக கெட்டதுக்கு இருக்காது. முருகரை நம்பினா எப்போவுமே கைவிடப்பட மாட்டார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ இதுக்கான அர்த்தம் எனக்கு என்னன்னு தெரியலை. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.